ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டரோட கலர் கோடிங்கை வச்சு அது எத்தனை ஓம்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனா இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஜேஇல நீட்ல இல்ல 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அவங்க ஓம்ஸை கொடுத்துருவாங்க, இவ்வளவு ஓம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது என்ன கலர்ல வர ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரெஜிஸ்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 47 ± 4.7 கிலோ ஓம்ஸ் டு பி மார்க்ட் வித் ரிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இந்த கலர் கோட் சீக்வன்ஸ் வில் பி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரெஜிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 47 கிலோ ஓம்ஸ், அதாவது 47 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கிலோ ஓம்ஸ்ல இருந்து நார்மல் ஓம்ஸா மாத்தோம்னா நம்மளுக்கு நார்மலாவே தெரியும் 1000 ஓம்ஸ் சேர்ந்ததா 1 கிலோ ஓம்ஸ்ன்ட்டு. இந்த நம்ம நார்மலா ஓம்ஸுக்கு மாத்துறோம். அப்படிங்கிறப்ப ஏன்னா நம்மளால அப்படி மாத்தினாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ 47000 ஓம்ஸ், அதாவது 47,000 ஓம்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 4 அப்படின்னா 4 வேல்யூ என்ன வரும், என்ன கலர் வரும்? 4 எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோ வருது. அடுத்த பார்த்தீங்கன்னா 7க்கு என்ன வந்திருக்கு? வயலட். ஸோ இங்கே வயலட்டுக்கு வீன் போட்டுக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்கு. அதாவது மூணாவது வேல்யூ 10 பவர்ல எழுதுவோம். அப்போ 30னா இங்கே 3 எதுக்கு வந்திருக்கோ அதான் அதோட வேல்யூ. அப்படின்னா ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு அதை ஓன் போட்டாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எல்லோ வயலட் ஆரஞ்சு எங்க இருக்கு? எல்லோ வயலட் ஆரஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆப்ஷன் தான்ட்டு இங்க கடைசியா பாத்தீங்கன்னா சில்வர் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர்லயும் சில்வர் கலர்ல ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் கோட் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அக்யூரேட்டா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்ல முடியாது. ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5% 10% அப்படின்னு இருக்கும். கோல்டுக்கு பாத்தீங்கன்னா 5% இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 4.7 டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 4.7 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 47 எத்தனை ஓம்ஸோ அதால இன்ட்டு டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறப்ப 47 4.7 டிவைட் பண்ணுவோம் 0.1 வரும். 0.1 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 10% அப்படின்னு வரும். ஓகேங்களா? 0.1 இன்ட்டு 100 போட்டு 10% வரும். அதாவது 10%னா சில்வருக்கு 10% டாலரன்ஸ் இருக்கும், கோல்டுக்கு 5% இருக்கும். நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா 10% கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அது சில்வரா தான் இருக்கும். ஸோ சில்வர் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுங்க, அது எஸ்என் போட்டாச்சு. இந்த 4மே எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதாவது எல்லோ வயலட் ஆரஞ்சு சில்வர். ஓகேங்களா? இதை வச்சுதான் ஒரு லிஸ்டோட கலர் கோடு கொடுத்துட்டாலுமே நாம அதோட டாலரன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அது சில்வரா கோல்டன் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அதோட வேல்யூவை கிலோ ஓம்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா ஓம்ஸா கன்வெர்ட் பண்ணி அது என்ன கலர் கோட்ல இருக்குன்னு கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த டாலரன்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டாலரன்ஸ் வேல்யூ டிவைடட் பை ஓம்ஸ் வேல்யூ போட்டு 100 பர்சன்டேஜா மாத்திக்கிறீங்க. 100 மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜா மாத்திக்கிறீங்க. அது 10% இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்வர்ல வரும். 8% வந்தாலுமே அது சில்வர்ல தான் வரும். ஏன்னா அது 8 10 கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்குது. இதே 5% 6% அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கோல்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெசிஸ்டரே கொடுக்காம வேல்யூ மட்டும் கொடுத்து கலர் கோட கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஜேஇல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம நீட்ல கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பத்தி நம்ம சேனல் ரெகுலரா வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பீக்ல போகும், நம்ம ஃபியூச்சர்ல எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எந்த காலேஜ்ல படிச்சாலும் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான கைடன்ஸும் நம்ம ஃப்ரீயாவே எஜுகேஷனல் கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் கைடன்ஸ் ஓரியன்டட் டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.